உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதில்ல. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது, ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது எல்லாத்தையும் விட்டுட்டு வரதில்லை. ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவாலிட்டி போனால் இருக்கிறதுலாம் பயந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறான்றது சொல்லுவாங்கள்ல, அது உண்மை என்னன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பத்தில் கொண்டு வரும். இந்த வீட்டில் பல நாளாக குப்பையை சுத்தம் பண்ணாமல் சேர்த்து வச்சிடுறீங்க, பெரிய குப்பையாயிடுது. சாப்பிட்டது, பெருக்கிறது, பேப்பரு, வெஜிடபிள் பேலன்ஸ் எல்லாமே போட்டு சேர்த்து வச்சுட்டீங்க. ஒரு நாள் அந்த குப்பையை சுத்தம் பண்ணலான்னு எடுத்து நோண்டிங்கன்னா என்ன ஆகும்? கலர குப்பை நாத்தம் குப்புன்னு அடிக்கும் தானே, தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குப்பையை மறுபடியும் மூடிட்டீங்கன்னா என்ன ஆகும்? திரும்ப அந்த குப்பை அங்கேயே தான் இருக்கும், பிற்கால தான் பெரிய பிரச்சனையாக வரும். இப்போ இந்த குப்பையை கலர் தான் இந்த ஆன்மீகமே. நீங்கள் குப்பையை கலர தான் குப்பை நாத்தம் அடிச்சுனே இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு நாள் சுத்தமாயிடும். இப்போ இந்த ஆன்மீகம் என்பது என்ன? போராட்டம். எது கூட போராட்டம்? மனது கூடயும் உடம்பு கூடயும் போராட்டம். குதிரை மேலே ஏறி ஒரு இடத்துக்கு போகலான்னு நீங்கள் முடிவு பண்ணீங்களா, இல்லை குதிரை மேலே ஏறி உக்காந்துட்டு அது போகிற போக்கில் போட்டோம்பா, அது எங்கே போனாலும் நான் அது கூட போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் இருந்துருவீங்களா? இப்போ குதிரையை விட்டுருவோம். இப்போ இருக்க கார் பைக்லாம் வந்துருச்சு, இப்போ ஏஐ வந்துடுதுல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ நீங்கள் அதில் உட்காந்து காரில் உட்காந்துட்டீங்க, எங்கேயாச்சும் என்ன இட்டுன்னு போகணும்னு சொல்கிறீங்களா, இல்லை நீங்கள் எங்கே போகணுன்னு மேப்பை சூஸ் பண்ணுவீங்களா? நீங்கள் தானே முடிவு பண்ணுவீங்க. ஏஐயாக இருந்தாலும் நீங்கள் தானே அதை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ இருக்கிற உங்களுக்கு மைண்டில் இருக்க, பிரெயினில் இருக்க நாலேஜே ஏஐ தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். எதையுமே நீங்களே உருவாக்கல. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வைத்து நீங்கள் இன்னொரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கிட்டீங்க. ஓகே, அது நல்லது தான், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், ஈஸியாக இருக்குது, நிறைய விஷயம் இன்னும் கம்ஃபர்ட் ஆகின்னு இருக்குது. என்ன கம்ஃபர்ட் பண்ணுறோம்? என்றைக்குமே இந்த உடம்பை கம்ஃபர்ட் பண்ணுறது, அந்த மைண்டை கம்ஃபர்ட் பண்ணுறது, உண்மை என்னமே தெரியாதுன்னு விலகி தானே போயின்னு இருக்கீங்க. மேட்ரிக்ஸ் படத்தில் வர மாதிரி உண்மை விட்டு விலகி தானே போயிட்டு இருக்கோம். ஸோ அடங்காத காலையை அடக்கி அது மேலே ஏறி சவாரி பண்ணுறீங்க, அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த உடம்பு எதுக்கு? இந்த நாலேஜ், இந்த உடம்பு நீங்கள் கிடையாது. உடம்பு விட்டு மனதை விட்டு வெளியே போயிட்டு அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். இன்னொன்று, மெடிடேஷன் பண்ணால் உடம்புல இருக்க குறையெல்லாம் தீர்ந்துடும். இன்னொன்று, அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்ததெல்லாம் சும்மா போய். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது நீங்கள் எப்படி மெடிடேஷன் பண்ண முடியும்? நாளைக்கு இஎம்ஐ கட்டணும், யாருக்கோ பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, ஏதோ ஒன்று கமிட் பண்ணிட்டீங்க, வார்த்தை கொடுத்துறீங்க, நாளைக்கு பணம் இல்லை கொடுக்கறதுக்கு. இப்போ என்ன பண்ணுவீங்க? கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணுவீங்களா? பண்ண முடியுமா? முதல்ல நாளைக்கு என்ன பிரச்சனை வரும், அவன் வந்து என்ன கேட்பான், என்ன பேசுவானே தெரியலையே. இப்போ பணத்தை போய் ரெடி பண்ணுற வேலையை பார்ப்பீங்களா, இல்லை கண்ணை மூடி வீட்டில் உட்காந்துட்டு இருப்பீங்களா? நீங்கள் உண்மையாகவே உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உங்களுக்கு நோய் நொடியிலேருந்து வெளியே வரணும்னா அதுக்கு பிராணாயாமா பண்ணணும், ஆசனா பண்ணணும், இல்லை உடற்பயிற்சி பண்ணணும், வாக்கிங் போகணும், ஜிம்மு போகணும். இந்த உடம்புக்கு தேவையானதை கொடுத்துக்கணும் இருக்கணும், தேவையானதை இந்த ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும். அப்படி நீங்கள் பாதுகாத்து வாழ்ந்தீங்கன்னா, அடிக்கடி மெடிக்கல் செக் போயிட்டு அதுக்கு தேவையான மாத்திரைகளை போட்டு வாழ்ந்தீங்கன்னா நீங்களும் 100 வருஷம் 110 வருஷம் கூட வாழலாம். ஆனால் அதே முழு ஆன்மீகத்தில் உள்ள திரும்பிட்டீங்கன்னா, இந்த அஷ்டாங்க யோகத்தில் யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி, இந்த ஃபர்ஸ்ட் 5 விஷயம் இருக்குல்ல, இது உலகம் சம்பந்தப்பட்டது. யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா. இதை நீங்கள் ப்ராப்பராக கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் என்ன வேணுமோ, நீங்கள் உங்களுக்கு பணம் வேணுமா, இல்லை வேற என்ன வேணும் இந்த உலகத்தில், பணம் தான் மெயின், பணத்தை வச்சு தானே எல்லாமே வாங்க போகிறீங்க. அது எல்லாமே இந்த 5 விஷயத்தை கடைப்பிடிச்சினா கிடச்சிடும். ஏன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் ஆசனாஸ், பிராணாயாமா பண்ண போகிறீங்க, பிரெயினில் இருக்க ஃபாகு கிளியர் ஆகுது. ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக பிரெயின் வேலை செய்யும், தேவையானதை பண்ண போகிறீங்க, அப்போ ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் தாரணா, தியானா, சமாதி. இப்போ உள்ள திரும்பிட்டீங்க, அதுக்கப்புறம் உள்ள திரும்புது, அது வரைக்கும் வெளியே இருக்கீங்க, அதுக்கப்புறம் உள்ள திரும்புறீங்க. அதுக்கப்புறம் உள்ள திரும்பும் போது என்ன ஆகும்? உடம்பு மேலே இருக்க அக்கறை போயிடும். உடம்பு கோச்சிக்கிட்டே, இவ்வளோ நாள் என்ன நல்லா தானடா பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நான் சுத்தமாக கட்டி விட்டுட்டேன் என்ன அப்படின்னு உடம்பு ரொம்ப கோச்சிக்கும், குடைச்சல் கொடுக்கும். ஆரம்பத்தில் போட்டு உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கும். அதனால தான் நிறைய சாமியார்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டை இல்லாமல், ஆடை இல்லாமல் இருந்தாங்க. இந்த ரமணர், ராமகிருஷ்ணரோ இல்லை சிவானந்தரோ, நிறைய பேர் சட்டை இல்லாமல் இருந்தது காரணம் வந்து அவங்க உடம்பை காட்டணுன்றதுக்காக இல்லை, எங்களுக்கு அது இந்த உடம்பை மதிக்கக்கூடாதுன்றதுக்காக. மதிப்புனா அவங்க ஆரோக்கியமாக தான் சாப்பிடுவாங்க, அந்த உடம்புக்கு தேவையான உயிரோடு இருக்கிறதுக்கு மட்டும் சாப்பிடுவாங்க. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு வாக்கிங்கோ ஏதோ ஒரு பயிற்சி ஏதாவது ஒன்று இருக்கும் அவங்க, அவ்வளோதான். தவிர எந்நேரமும் பாடி ஐடென்டிஃபைடாக மேக்கப் போட்டுக்கின்னு அதுக்கு தேவையானதை கொடுத்துக்கின்னு அதுக்கான செக்ஸு, அதுக்கான உணவு, அதுக்கான ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஆடை அலங்காரம், ஷூஸு, ஜீன்ஸு, பேண்ட்டுன்னு அந்த காலத்தில் இருந்த ஆடை ஏதாவது இருக்கும்ல, அணிகலன்கள், அது மாதிரிலாம் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உடம்பை தன் கண்ட்ரோலில் வச்சுக்கணும், உண்மையை அறியணுன்றதுக்காக அவங்க போட்டாங்க. ஆனால் இப்போ ஆடை குறைவாக இருக்கிறதே ஒரு கலாச்சாரமாக மாறி இருக்கு, ஒரு ட்ரெண்டாக மாறி இருக்கு. தப்பு இல்லை, அது அவங்களோட உரிமை. ஆடை அணிவது, ஆடை அணியாமல் இருப்பது, நிர்வாணமாக இருப்பது ஒவ்வொரு மனிதனோட உரிமை தான். அது அந்த லிபரேஷன் வேணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும். அதனால்
அதில் வந்து எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவங்க என்ன வேணுமோ வாழ்க்கையில் பண்ணணும், அவ்வளோதான். அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் இப்பயும் அந்த ஆடை குறைவறதுக்கு காரணம் என்ன? இந்த உடம்பை சந்தோஷப்படுத்துறதுக்கு தானே, இந்த மனசை சந்தோஷப்படுத்துறதுக்கு தானே இந்த ஆடை குறைவாக இருக்கு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு இருக்குல்ல, ஆடை இல்லாத மேனி அவன் பேர் அண்ணாளின் ஞானி, அதுவோ இன்று ஒரு ஹாபி இனிமே எல்லாமே. இப்போ இது ஒரு ஹாபின்றத விட ஒரு கலாச்சாரம் குறைவாது. இன்னும் மனதை திருப்திப்படுத்தி கொண்டு இந்த உடம்பை திருப்திப்படுத்தி கொண்டே இருந்தால் உண்மை என்பது என்றைக்குமே தெரியாது. அப்போ உண்மையை ஏன் தெரிஞ்சுக்கணும்? உண்மையை தெரிஞ்சிங்கன்னா தான் இந்த கேம் ஒழுங்காக விளையாட முடியும். இப்போ வெறும் நாலேஜாக இருக்கிற வச்சு இந்த கேம் ஒழுங்காக விளையாட முடியாது. ஏன்னா சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கு. இந்த சந்தேகத்தை தீக்கணும்னா யாரோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மேங்கோனா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கான்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குற வரைக்கும் அந்த சந்தேகம் இருந்து கொண்டு தானே இருக்கும். இப்போ நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக. நம்பிக்கைன்றது இல்லை, உண்மை, ஃபேக்ட். நம்பிக்கை என்பது உண்மையாகவும் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், அது ஃபேக்ட். நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஃபேக்ட். அந்த ஃபேக்ட் பிரகாரம் நீங்கள் விளையாடினே இருப்பீங்களே. நம்பிக்கையோட இல்லை வந்து ஒரு ஃபெய்த்தோடலாம் விளையாட மாட்டீங்களே. உண்மை கூட உண்மையாகவே இருப்பீங்களே. அதுக்கு தான் இந்த உடம்பை விட்டுட்டு அப்படி போயிட்டு வரணும். அதுக்காக என்ன பண்ண, அந்த உடம்பை வருத்திக்க தேவையில்லை. இந்த நாலேஜ் எதுக்கு? நான் இந்த உடம்பு கிடையாதுன்னு சொல்கிறத விட ஐ எம் மோர் தென் திஸ் பாடி, ஐ எம் மச் மோர் தென் திஸ் பாடி. இன்ஸ்ட் ஆஃப் சேயிங் ஐ எம் நாட் திஸ் பாடி, ஐ எம் மச் மோர் திஸ் பாடி. ஏன்னா இந்த உடம்பு என்பது இப்போ இருக்கும்போது உண்மை தானே. இப்போ இந்த நான் உடம்பு கிடையாதுன்றது என்னுடைய தான் வந்து ஐ எம் மச் மோர். இன்னும் நான் இதை விட நான் மகத்துவமானவன், நானே அவன். அந்த வார்த்தைக்கு எது வேணாலும் ஒரு டிவைன் நேம் வச்சுக்கோங்க நீங்கள், நானே அவன் வச்சுக்கோங்க. ஆனால் நான் மகத்துவமானவன் அப்படின்றத நீங்கள் போய் பார்க்கணும். அதுக்கு தான் இந்த தியானம். இந்த உடம்பை நீங்கள் நண்பனாக வச்சுக்கவே முடியாது. இதை தெரிஞ்சுக்கினே. நண்பன் என்பது ஒருத்தரை விட்டு கொடுத்து நடந்துக்கிறது, அல்லது தன் நண்பனோட ஆசையை மதிக்கிறது, அவனோட முயற்சியை மதிக்கிறது தான் நண்பன். அட்லீஸ்ட் தப்பு பண்ணான்னு சொல்லுவோம், நேருக்கு நேர் சொல்லுவோம், பிடிக்கலன்னு சொல்லுவோம், சண்டைன்னு சொல்லுவோம். உள்ள ஒன்று வச்சுக்கின்னு வெளியே ஒன்று பழகவும் மாட்டான், அப்படின்லாம் கட் பண்ணிடுவான். ஆனால் இந்த உடம்பு அது கிடையாது. உடம்பும் மனமும் சுயநலமானது, ரொம்ப ரொம்ப சுயநலமானது. நீங்கள் என்னதான் பக்குவப்பட்டு இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன் வரும்போது தான் தெரியும், அந்த சூழ்நிலைகள் வரும்போது தான் தெரியுங்க நீங்கள் என்ன மாதிரி சிந்திக்கிறீங்க. அந்த சிந்தனை நினச்சி கலங்க வேணாம். நாளைக்கு எக்ஸாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, 8 மணி ஆகுது நைட்டு, உடம்புக்கு பசி, 8 மணி ரெகுலராக சாப்பிட்டு பழக்கம், பசி எடுக்குது, சாப்பிட்டு 5 மணி நேரம் ஆகுது, 8 மணிக்கு சாப்பிட்றீங்க, சாப்பிட்ட உடனே என்ன சொல்லுது? தூங்கணும்னு சொல்லுது. அசதி ஆகிடுது, டயர்டாகிடுது, போய் தூங்கணும். நைட்டு தூங்கணுங்களா? 9 மணிக்கு தூங்குறீங்க, 10 மணிக்கு தூங்கணும்னு சொல்லுது. ஆனால் எக்ஸாம் ஆச்சு நாளைக்கு. இப்போ உடம்போட வேலைன்னா முடிஞ்சு போச்சு, அதோட வேலை சாப்பிட்றது, தூங்குறது, அது வேலை என்ன பண்ணும்? அதுக்கு தேவையானது அது தேடினே தான் இருக்கும். அதுக்கு கிடையாது. உங்களோட முன்னேற்றத்தை பற்றிலாம் இந்த உடம்புக்கு கவலையே கிடையாது. அதனால் இந்த உடம்பை நண்பனாக நீங்கள் வச்சுக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டீ குடிச்சு அதை தெளி வச்சு படிச்சுன்னு இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நாளைக்கு எக்ஸாம் போகிறீங்க, காலையில் காலேஜில் உட்காந்து எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டுருங்க. அப்போ இன்விஜிலேஷனுக்கு ஒரு அந்த சூப்பர்விஷன் பண்ணுவாங்களா, அப்போ ஒரு லெக்சரர் வராங்க, ஒரு லேடி லெக்சரர் வராங்க. நீங்கள் உட்காந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க, அவங்கள பார்க்குறீங்க. அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு எண்ணங்கள் மாறுது, ஆசைப்படுறீங்க, உங்கள் கனவு கண்ணியாக வராங்க அவங்க. இந்த மனசுக்கு தெரியாது அவங்க டீச்சரு, குரு, இவங்களை மதிக்கணும். கலெக்ஷன் இருக்குல்ல, உள்ள நிறைய கலெக்ஷன் மெமரிஸ் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி அதை வேலை செய்யும். ஆக மொத்தத்தில் இந்த மனத்துக்கும் இந்த உடம்புக்கும் அதுக்கு என்ன தேவையோ அது பூர்த்தி பண்ணினே இருக்கும். அதுக்கு என்ன தேவையோ அதை செயல்படுத்திக்கிட்டே இருக்கும். புத்தியை கொண்டு தான், ஞானத்தை கொண்டு தான் இதை கூர்மையாக்கணும், சரிப்படுத்தணும். எந்த மனுஷனுக்கும் எப்பவுமே நல்ல எண்ணம் வந்துன்னு இருக்கு, கெட்ட எண்ணம் வரலாம் கிடையாது, எல்லாருக்கும் வருது. எவன் ஒருத்தவன் பக்குவப்படுத்தி அதை செயல்படுத்தாமல் இருக்கானோ அவன் வாழ்க்கையில் மாட்டிக்காமல் இருக்க, அடுத்தது வேற நிலைக்கும் போகிறான். என்ன கருத்து இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த உடம்பை நீங்கள் தட்டி தான் வைக்கணும், இந்த மனதைக்கு நீங்கள் தட்டி கொண்டு தான் இருக்கும். இந்த சமுதாயத்தில் கொடுத்ததானே உங்களுக்கு வச்சிருக்கீங்க, நீங்களே உருவாக்கலையே. உங்களுக்கு வர எண்ணம் இந்த சமுதாயம் கொடுத்து தான். சமுதாயம் எல்லாருமே நீங்களும் கொடுத்துட்ருக்கீங்க. அதுலேருந்து கலெக்ஷன் பண்ணது தான் இந்த மெமரிஸ் இருக்குது. அதனால் இந்த உடம்பு அப்படி தான் படைக்கப்பட்டது, அது தேவைப்பட்டு தான் இருக்கும். அதுக்கு தேவையானது, அந்த உடலுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே தான் தேவைப்படும். சோறு அது போட்டால் அது அமைதியாக இருக்கும், அந்த நேரத்துக்கு மறுபடியும் ஹார்மோன்ஸ் மறுபடியும் வேலை செய்யும்ல. ஆகையால் எப்போவுமே ஆன்மீகம் என்பது எப்போவுமே இந்த உடல் மேலேயும் மனதின் மேலேயும் கவனமாக இருப்பது தான் ஆன்மீகம், தவிர வெரி சிம்பிள், அவ்வளோதான். எப்போவுமே இது மேலே கவனமாக இருக்கும். என்ன பண்ணுது அது, என்ன செயல்படுத்துறது தான். இது மாதிரி செயல்பாட்டில் இருக்கும்போது நீங்கள் மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கையிலையும், அதாவது இந்த சம்சார வாழ்க்கையிலையும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அடைவீங்க. எது உங்களை தடுக்குது இந்த வாழ்க்கையில் முன்னேற விடாமல்? சோம்பேறித்தனம், ப்ரொகாஸ்டினேஷன், தள்ளி போடுதல், அப்புறம் பண்ணிக்கலாம், புத்தி கூர்மையாக இல்லை, உடம்பு டயர்டாக இருக்குது, நிறைய சாப்பிட்டதுனால உங்களால் அசதி ஆகிடுது. இதுதானே காரணமாக இருக்குது.
ஒருத்தனால் கவனமாக இல்லாமல் ஒரு தப்பாக ஒரு முடிவு எடுக்கிறான்னு என்ன? புத்தி கூர்மையா இல்லை. புத்தி கூர்மையா இல்லதுக்குன்னா உடம்பு அசதியாகுதில்ல. அப்போ இந்த கவனத்தை இருந்து கொண்டே இருக்கும்போது உங்கள் உணவு பழக்கமே மாறும். இந்த உடம்பு என்ன ஏற்றுக்கோ அந்த உணவு பழக்கம் புத்தியை கூர்மையாக வச்சுக்கிற இந்த சுறுசுறுப்பாக இருக்க அவேராக இருக்க மாதிரி புத்தி கூர்மைக்காக நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்க ஆரம்பிச்சுப்பீங்க. அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்போ வாழ்க்கையிலே முன்னேற்றம் இருக்கும். இந்த உடம்பு மேலேயும் மனது மேலேயும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் கவனமாக இருக்கும்போது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த உண்மை கேம் என்ன? ஆக்சுவலி வாட்ஸ் அ கேம் இல்லையா சிக்கிட்டு இருக்கும். இதை எல்லாரும் அனுபவிக்க வேண்டும்.